ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் சாப்டர்ஸ், மாங்கா சாப்டர்ஸ் பத்தி. எதுல இருந்து நான் ஆரம்பத்திலிருந்து இல்ல, டாக்ஸோடைய டெத்துக்கு அப்புறமேலு நடந்த இதுல இருந்து பார்க்க போறோம். அனிமி ஃபாலோ பண்றவங்களா இருந்தா இதை வந்து ஸ்பாய்லர் நிறைய இருக்கும். மாங்கா ஃபாலோ பண்றவங்களுக்கு நீங்க பார்க்கலாம். சாப்டர் 1168ல இருந்து சொல்றேன், மேலோட்டமா சொல்றேன். ரீசெண்ட் சாப்டர் கொஞ்சம் கிளியரா சொல்றேன். என்ன நடக்குதுன்னா, காட்வில் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமேலு ராக்ஸ் இறந்ததுக்கு அப்புறமேலு ஹெரால்டு வந்து ஹெரால்டு வந்து ஆனெல்லாம் உடைச்சிட்டு போய் வேர்ல்டு கவர்மெண்ட்ட போயிட்டு நான் வந்து எல்பாஃபை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரு. போய் பார்ப்பாரு, 5 இருப்பாங்க. ஆனா வந்து எப்போதும் போல வந்து இன்னும் வந்து எம்டி த்ரோன்ல உட்காந்துருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுவாரு. அதுக்கப்புறமேலு வந்து அவர் எல்பாஃபை வந்து பெரிய இதாகணும், வேர்ல்டு கவர்மெண்டோட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்மு கிட்ட வந்து நான் வந்து உங்க காட்ஸ் நைட்டு அந்த இதுல சேர்றேன் அப்படின்னு சொன்னோடனே இம்மு வந்து ஒரு கர்சட் சீல் வந்து ஒன்று அவருடைய கையில வந்து இது பண்ணி விட்டுரும். எப்போதும் எல்லாருக்கும் இது பண்ற மாதிரி மேனிபுலேஷன் பண்றதுக்காக. அது வந்து அவருக்கு வந்து இம்மார்டாலிட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது மாதிரிலாம் சொல்லி கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்டு அவரை வந்து மைண்ட் வாஷ் பண்ற மாதிரி பேசி ஒரு பிளான் பண்ணி அதுக்காக அந்த இதை அவரை வந்து இது பண்ணி அனுப்பி விட்டுறோம் எல்பாஃபுக்கு. அவர் அங்கேருந்து வந்த உடனே நம்ம வேர்ல்டு கவர்மெண்டோடைய எல்லாத்தோடையும் சேர போறோம், நம்ம வந்து இன்னும் வந்து எக்ஸ்ப்ளோர் நிறைய பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தா வந்து திடீர்னு வந்து நம்ம எம்மு சாமா வந்து திடீர்னு மேனிபுலேஷன் பண்ண இருப்பாங்க. எங்க இருக்கிற எல்பாஃப்ல இருக்கிற எல்லா ஜெயின்ஸ்லயும் வந்து எனக்கு வந்து ஒரு படையை உருவாக்கி அவங்க எல்லாரையும் வந்து எனக்கு ஸ்லேவ் ஆகணும், இல்லைன்னா ஸ்லேவ் ஆயிடுவேன், எல்லாரையும் வந்து ஒரு படையாக்கி வந்து எங்க வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வா, மெரிஜோவுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து என்ன திடீர்னு நம்மளுடைய மைண்ட்லயே வந்து விளையாடுது இந்த சீலு இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தந்திட்டு இருப்பாரு. உடனே வந்து ஹெரால்டு என்ன பண்ணுவாரு, என்னோட பசங்களையும் எல்டர் ஜெரோனையும் கூப்பிடு அப்படின்பாரு. ஹஜ்ருதீன் வந்து சீக்கு போயிடுவாரு, வெளில போயிடுவாரு கடலுக்கு. லோக்கி வந்து ரேம் ஆஃப் ஜெயில டெட்ல இருப்பாரு. உடனே வந்து கூப்பிட சொன்னா வந்து பறக்க பறக்க எல்லாரையும் கூப்பிடணும்னு சொல்லிட்டு அதுக்காட்டி வந்து அந்த மேனிபுலேஷன் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் அவருக்கு. பக்கத்துல இருந்த காட்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன உடனே வந்து செயின் போட்டு கட்டுங்க, என்ன விட்டுறாதீங்க, இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாரு. இவங்களுக்கு என்ன மெஜஸ்டி, இனிமே எங்களுக்கு புரியலையே அரசரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்து இப்ப இந்த கிங்குக்கு இப்ப நம்ம அப்பாவுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு லோக்கி வந்து கேட்டுட்டு இருப்பாரு. ஜெருல்டு வந்து ஏதாவது முக்கியமான விஷயமா, இந்த உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுக்காட்டி இங்க ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும். இதோட வந்து அந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் வந்து 1169. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம அதே எல்பாஃப்லயே வந்து வேற ஒரு பிளேஸ்ல வந்து நம்ம ஷாங்ஸும் வந்து ஸ்கோப்பர் கபானும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அவர் வந்து ராஜருக்கு வந்து பையன் இருக்கானா அப்படின்னு அவரு அந்த ஒரு ஷாக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸா பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது தான் வந்து ஷாங்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவான். என்னன்னா, அந்த கர்சட் சீல் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி இருந்தோம்னா நம்மள வந்து இந்த வாய்ஸ் வந்து நம்மளால வந்து மேனிபுலேட் பண்ண முடியாது இம்முவால. அதனாலதான் நான் வந்து மேரிஜோல இருந்து வந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறேன். ஆனா வந்து நம்ம ஹெரால்டு வந்து இதாயிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே வந்து இங்க வந்து கேஸ்டல்ல வந்து நடந்துட்டு இருக்கோம்னா பசங்களையும் எல்டர் ஜெரோலையும் கூப்பிட சொல்லியிருப்பாரு. அப்ப வந்து அவங்க எல்லாம் வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடியே என்ன நடக்கும், இந்த காட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப சுச்சுவேஷன் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கனால கட்டுப்படுத்த முடியல, எல்லாரும் எனக்கு போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. எல்லாம் கீழே இருந்து சொறி விடுவானு கரால்ட்டு. அப்படி இருந்து வந்து அவனுக்கு வந்து இமார்டாலிட்டி அந்த சீல் மூலமா வந்து என்ன ஆகும்னா வந்து அவன் வந்து சாக மாட்டான். பவர் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கும் அவனுக்கு. ஆல்ரெடி இருக்கிற அந்த ஜெயிண்ட் சக்தி அதோட சேர்த்து இந்த இம்முவோட பவரும் சேர்ந்து அவனுக்கு இன்னும் வந்து பவர்ஃபுல் ஆகிட்டே இருக்கும். நம்ம லோக்கி அங்கிருந்து வந்து என்ன தகப்பா அவனை போட்டு தள்ளுறேன், சும்மா இருக்க மாட்டியா, வாய முடிட்டுருன்னு சொல்லிட்டு சுத்தியாலே மண்டையில போடுவான். கேட்க மாட்டாரு இவரு. அப்படி இருந்தும் வந்து அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஒரு குழப்பமா இருக்கும், என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாது. அந்த நேரத்துல வந்து பார்த்தா வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஹெவியாகி வந்து டோட்டல் கண்ட்ரோலை வந்து அவரை தாண்டி போயிடும், இவங்க போயிடும். இவங்கெல்லாம் வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தும் ஒன்றும் பண்ண முடியாது. வந்து என்ன பண்ணுவாரு, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நம்ம எல்பாஃப்ல வந்து ஒரு டெவில் ஃப்ரூட் ஒரு இது இருக்கு, அது பல வருஷமா யாருமே சாப்பிடல, அதை நீ உடனே போய் சாப்பிட்டீங்கன்னா இவரை வந்து சமாளிக்க முடியும். அதனால உடனே ஓடிப்போ, இதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்றுட்டு இருப்பாரு. அவன் வந்து போகும்போது நீ போறது வேஸ்ட் லோக்கி, அதை பல வருஷமா பல பரம்பரையா வந்து அதை யாருமே கண்டுபிடிச்சு சாப்பிட முடியல, அதுக்கு ஒருத்தி யாரும் கிடையாது, நீ சுத்தியலையும் தூக்க முடியாது, நீ இப்ப வச்சிருக்க சுத்தியல் சும்மா டம்மி சுத்தியல்,
ரக்னர் வந்து தூக்க முடியாது, நீ அதை சாப்பிட்டாதான் தூக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் பின்னாடியே வந்துகிட்டு இருப்பேன். நான் தான் வந்து இப்ப இருக்கிற என்கிட்ட இருக்கிற சக்தியை வச்சு அந்த சக்தியை நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடியே வந்துட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா நம்ம அந்த ஒரு ஓவர்ஃப்ளோவான வைப்ரேஷனை பார்த்துட்டு வேற எங்கேயும் இருந்த நம்ம கேபான் சூப்பர் கேபானும் ஷாங்ஸும் வந்துருவாங்க. வந்து 2 பேரும் வந்து டீம் அப் பண்ணி வந்து ஹெரால்டை வந்து கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி பார்ப்பாங்க. காலை வெட்டுவாங்க, கையை வெட்டுவாங்க. ஆனா அவனுக்கு வந்து அப்பதான் வந்து ஷாங்ஸ் பார்ப்பான், இவர் வந்து ரொம்ப ஃபுல்லா அவர் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாரு, ரொம்ப கஷ்டம், நம்ம சமாளிச்சுட்டு தான் இருக்க முடியும்னு சொல்லும்போது ஜரூல் எல்டர் ஜரூல் வருவாரு, தாத்தா ஒரு வயசானவர் இல்பாவுல. அவர் வந்து என்ன பண்ணுவாரு, கத்தி எடுத்துன்னு வருவாரா, இவன் நான் அவர் நீங்க கொடுத்த வாள் என்கிட்ட இருக்கு, அதை நீங்களே வச்சீங்கன்னு மண்டையில சொல்லிடுவான் ஹெரால்டு. அவர் வந்து அதை சொருனதுக்கு அப்புறமேல என்னோட ஹெல்மெட் தலைக்கு வந்து தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னோட ஹெல்மெட் என்ன காப்பாத்திட்டு தலைக்கவசம் உயிர்கவசம் காப்பாத்திட்டுன்னு சொல்லிட்டு அவர் அதோட நின்று இருப்பாரு. லோக்கி வந்து அதுக்காட்டி வந்து அந்த ரூமுக்கு போயிடுவான். அங்க போய் பார்த்தா வந்து ஒரு பொட்டி மட்டும் இருக்கும். நம்ம ஆளு வந்து ஹெரால்டு வந்து அவங்க அப்பா வந்து பின்னாடியே வந்துட்டு இருப்பாரு. இதோட வந்து இந்த சாப்டர் முடியுது. போன சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு அடுத்து வந்து சாப்டர் வந்து 1170 என்ன எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நம்ம ஆளு வந்து ஒரு இந்த ரூம்குள்ள போவாரு டெவில் ஃப்ரூட் எடுக்கிறதுக்கு. போய் பார்த்தா வந்து ஒரு சுத்தியல் மட்டும் அங்கே இங்கேயும் பறந்துகிட்டே இருக்கும். அவர் தான் நம்ம லோக்கினாலே லோக்கி தோர் எல்லாருக்கும் ராக்னர் இந்த நார்ஸ் மித்தாலஜில உள்ளது. அது இதுல வந்து இந்த கேரக்டருக்கும் இருக்கும். அது வந்து எங்கன்னா நம்ம ஆளை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். வெறும் சுத்தியல் மட்டும் வந்து பறந்து பறந்து வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தோருக்கு பறந்து வரும்ல சுத்தியல், அதேதான் ராக்னர். யாரா என்ன அடிச்சது, எங்கேந்திரா எவன்டா தாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஷ்மோரா கார்த்தி மாதிரி கத்தின்னு இருப்பாரு. பார்த்தா வந்து நம்ம ஆள்கிட்ட இருக்கிற சுத்தியல் வச்சுட்டு அந்த சுத்தியல் அடிப்பாரு. கடைசியா என்ன ஆகும், அந்த சுத்தியல் வந்து ஒரு அணிலா மாறிடும். அணிலோட நீ வேற ஏதாவது நினைச்சிடாது, அணிலா மாறிடும். அணில் மண்டைக்கு மேல இருக்கிற சுத்தியல்ல வந்து ஒரு இது டாம் அண்ட் ஜெர்ரில வர மாதிரி மண்டை வீங்கி போயிடும். பார்த்தா வந்து அது வந்து ஏதோ சீல் ஓப்பனிங் இது பொழுது. அதுக்கப்புறமேலு வந்து நம்ம அந்த அணிலே வந்து என்ன பண்ணுவாப்புல, போய் அந்த டெவில் ஃப்ரூட் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. நம்ம லோக்கி வந்து அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரியா ஒரு ஷேடோ சிலவுட்ல வந்து ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல இதுல தான் காமிச்சிருக்கு, சிலவுட்ல தான் காமிச்சிருக்கு. அப்படியே வந்து அந்த இதை எடுத்துன்னு வரும் பொழுது இங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஹெரால்ட வந்து கேபன் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, நான் இது மாதிரி இருக்கிற கான்கரன்ஸ் ஆக்கி இது மாதிரி இருக்கிறவங்க நான் வந்து இது பண்ணியிருக்கிறேன். ஆனா இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு இந்த பவர், இவருடைய இது இவன் ஆல்ரெடி வந்து ரொம்ப பெரிய ஆளு, இந்த பவர் இன்னும் அவனை இது பண்ணிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். இவன் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் மறுபடியும் கத்து குத்து, சரமாரியான கத்தி குத்துன்னு சொல்லி மாதிரி ஹெரால்டுக்கு பல கத்தி குத்து இருக்கும். அப்படி இருந்தா அதை கண்டுக்காம அவர் பட்டு வந்துட்டு இருப்பாரு. ஏன்னா இம்மார்டிலிட்டி இருக்கிறதுனால சாக முடியாதுல்ல அவர். என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறப்ப வந்து நம்ம லோக்கி வந்து அங்கிருந்து என்ட்ரி கொடுப்பாரு. ஒரு மாதிரியான ஒரு நிழல் உள்ளார இருந்து இருட்டுக்குள்ளார இருந்து வர மாதிரி என்ட்ரி கொடுப்பாரு. யாரு இது இங்க இருந்து வந்ததுன்னு பார்த்தா அந்த பேனலு நல்லா இருக்கும். சுத்தியல் மட்டும் பார்த்து வந்து சதக்குன்னு நம்ம தலையில போடும், சதறும். லோக்கி எனக்கு கண்டிப்பா தெரியும் உங்ககிட்ட அந்த சக்தி இருக்குதுன்ட்டு அப்படின்னு நம்ம அப்பா வந்து பொருந்துட்டு இருப்பாரு. இவரை வந்து திருப்பி வந்து பார்த்த உடனே 2 பேருக்கும் அப்படி இப்படி வந்து அந்த பேனல் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். சின்னதா ஃபைட் நடந்துட்டு இருக்கும். ஃபைனலா என்ன ஆகும்னா, நம்ம ஹெரால்டே வந்து கொஞ்சம் நினைவுக்கு வந்து சொல்லுவாரு, என்னை இப்படியே விட்டுட்டீங்கன்னா வந்து ஹெல்ப் ஆஃப் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாரும் அடிமையாக வேண்டியதுதான், இங்க இருக்கிற நம்ம சிறந்த வீரர்கள் எல்லாம் வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு அடிமையாக வேண்டியதான், அவங்க அதுக்குதான் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு. அதெல்லாம் தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாரு, என்ன நீ போட்டு தள்ளிட்டு நீ வந்து த்ரோன்ல உட்காந்துக்க, நீ வந்து அரசனாயிடு, அப்படி இருந்தினா மட்டும்தான் வந்து இப்ப இந்த ஹெல்பாஃப் வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, என்ன போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்னையே அள வச்சுட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி பேனல்லாம் இருக்கும். கடைசியா நம்ம ஆளு வந்து சுத்தியலை வச்சு அவங்க அப்பா வயிற்று மேலேயே போட்டுருவாரு. அவர் அப்படியே சதறி இதாகிற அந்த கடைசி பேனலோட இந்த சாப்டர் வந்து முடியுது. மறக்காம ஷேர் பண்ணி விட்டு லைக் பட்டன் தொட்டு விடுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனையும் தொட்டு விடுங்க. பாய், டாடா.